வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சளிக்கான ஒரு தூதுவளை ரசம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். சளி அப்படிங்கிறது குளிர்காலத்துலேயும் வருது, வெயில் காலத்துலேயும் வருது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதனால் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இதுக்காக இனிமேல் ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சளிக்கு நம்ம எப்படி அதை சாப்பிடணுங்கிறத கடைசியில சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம தூதுவளை ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்காக வந்து தூதுவளை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து ஓமவள்ளி இலை. இது ஒரே இலை போட்டீங்கன்னா போதும். இது ரொம்ப காட்டமா இருக்கும், அதனால வந்து ஒரே இலை எடுத்திருக்கேன். அப்புறம் துளசி இலை. இது வந்து நல்லா கருப்பு துளசின்னு சொல்லுவாங்க. நம்ம பச்சை கிரீன் கலர் இருக்கிற துளசி கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம், இந்த துளசி இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இதுல வந்து ஒரு 7-8 இலை எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே கொஞ்சமான அளவுல போட்டோம்னாலே நம்மளுக்கு போதும். அப்புறமா இது பூண்டு பாத்தீங்க அப்படின்னா பூண்டு ஒரு 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய பூண்டு தான் எடுத்திருக்கேன். பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரு 10-20 வெங்காயம் சின்ன வெங்காயமா பொடுசா இருக்கு, அதனால வந்து நான் ஒரு 20 வெங்காயம் சேர்த்திருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரசம் செய்ய போறோம். இப்ப அடுத்ததா என்ன வேணும்னு பார்க்கலாம். இப்ப அடுத்ததா இதுவெல்லாம் நம்ம அரைச்சிக்க போறோம். இது என்னென்ன நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு முழு மல்லி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி தனியான்னு சொல்லுவோம்ல, அந்த மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு எடுத்திருக்கேன். மிளகு உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. சளிக்காக நம்ம வைக்கிற ரசம் அப்படிங்கறதுனால மிளகு நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறமா இது மாதிரி விரலி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. விரலி மஞ்சளும் சளிக்கு ரொம்ப நல்லது. நம்ம மஞ்சள் வாங்குற மஞ்சள்ல இந்த மாதிரி விரலி மஞ்சள்ல செய்ய மாட்டாங்க, அதனால வந்து பூசு மஞ்சள்ல தான் செய்வாங்க. அதனால இந்த மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா சளிக்கு ரொம்ப வந்து சளி முறிவுக்காக இதை பயன்படுத்துவாங்க பழங்காலத்துல எல்லாம். அதனால வந்து விரலி மஞ்சள் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதுல இருந்து ஒரு கட்டை நம்ம இதை வந்து தட்டிட்டு தான் சேர்க்கணும். இது இப்படியே மிக்சிலையும் போடக்கூடாது. அப்புறமா சுக்கு எடுத்திருக்கேன் பாருங்க. சுக்கு வந்து நல்லா 1 இன்ச்சுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சுக்கு சேர்க்கும் போது இந்த சுக்குலையும் மிளகுலையும் இருக்கிற காரத்துலதான் இன்னைக்கு நான் ரசம் செய்ய போறோம். மிளகாவோ மிளகாத்தூளோ பச்சை மிளகாவோ எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரிதான் நான் ரசம் பண்ணி கொடுப்பேன். இப்ப பாருங்க சுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நல்லா காஞ்ச சுக்கு இந்த மாதிரி கடைகள்ல கிடைக்கும், வாங்கி வச்சு சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சுக்கு சேர்த்துக்கங்க. அப்புறமா கொள்ளு வந்து இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு சேர்த்தும் போது சளிக்கு வந்து கொள்ளு ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த உடல்ல குளிர்ச்சியை வந்து உடனே வந்து தணிக்கும். இது வந்து கொஞ்சம் ஹீட்டு கொள்ளு, அதனால வந்து சளி பிடிச்சிருக்கீல இதை சாப்பிட்டோம்னா சளி முறிவுக்கு ரொம்ப நல்லது. அதனால 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். அப்புறம் ஜீரகம் பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகமும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிற அடுப்படியில இருக்கிற பொருள் தான். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சளிக்கு இன்னைக்கு சூப்பரா ஒரு ரசம் செய்ய போறோம். பாருங்க நடுவுல வந்து கடுகு வச்சிருக்கேன். இந்த கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வச்சோம்னா போதும். இந்த கடுகு எதுக்காக அப்படின்னம்னா வயிற்றுல ஏதாவது புண்ணு இருந்தா கூட இந்த கடுகு வந்து போட்டு நம்ம ரசம் செய்யும் போது புண்ணு ஆத்தி கொடுக்கும். இந்த மாதிரி பச்சை கடுகை நம்ம அரைச்சிட்டு சேர்த்தும் போது புண்ணு நல்லா ஆறி வரும். அதுக்காக வந்து இந்த மாதிரி சளி ரசம் செய்யும் போது எங்க அம்மா எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் கடுகெல்லாம் சேர்த்துவாங்க. அது மாதிரிதான் உங்களுக்கு நான் செஞ்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்க போறோம். இதை எதையுமே நம்ம வறுக்கிறதே கிடையாது. எண்ணெய் ஊத்தியும் வறுக்க வேண்டியதில்லை, ட்ரை ரோஸ்டும் பண்ண வேண்டியதில்லை. இதை பச்சையாவே அப்படியே அரைச்சிக்கலாம். இந்த மஞ்சளையும் சுக்கையும் மட்டும் நம்ம தட்டிடலாம். நல்லா கொஞ்சம் தட்டிட்டு போட்டோம்னா மிக்சி ஜார் பிளேடு உடையாம இருக்கும். அதுக்காக இதை மட்டும் இடிச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிக்க போறோம். இப்ப இது வந்து நான் புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். பாருங்க சின்ன கோழி குண்டு அளவுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். இந்த நான் இன்னைக்கு சொன்ன அளவு வந்து 4 பேர் வரைக்கும் ரசம் சாப்பிடலாம். ஒரு ஃபேமிலிக்கு சரியா இருக்கும். இப்ப இந்த புளி தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்க போறோம். கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, இவ்வளவுதான். இதை வச்சு நம்ம ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்புறமா தேவைக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்க போறோம். இப்ப அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் ஊத்திக்கிறேன். தேங்காய்ல தான் இந்த இது செய்யணும். இல்ல அப்படின்னா நல்லெண்ணெயில செய்யலாம். நீங்க வந்து ரீஃபண்ட் ஆயிலோ கடலை எண்ணெயோ சேர்த்தாம இந்த மாதிரி தேங்காய் நல்லெண்ணெயில சேர்த்தும் போது இதுல இருக்கிற மருத்துவ குணம் அதிகமாகும். இப்ப ஆயில் நல்லா சூடானோடனே சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துறேன்.
இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தூதுவளந்தலை, ஓமவள்ளி, துளசி இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. சும்மா லைட்டாக வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். 30 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கீரைகளை சேர்த்திட்டு சும்மா லேசாக வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறினோடனே நம்ம சேர்த்தி அதை அரைச்சிட்டு பொடி பண்ணிட்டு அதை அரைச்சிட்டு அதோட சேர்த்து இதையும் அரைக்க போறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள்ல இந்த மாதிரி சுக்கையும் இதையும் மட்டும் தட்டிக்கலாம். மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப நான் சுக்கையும் மஞ்சளையும் நல்லா இடிக்கல்ல போட்டு இந்த மாதிரி பொடிச்சிட்டேன். இப்ப இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ட்ரையா நம்ம பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி மல்லி எல்லாம் சேர்த்தும் போது தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா ஊர்ன மாதிரி ஆயிரும், அரைப்படாது. இப்ப வந்து இதை ட்ரையா நல்ல பவுடரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சுக்கலாம். இப்ப மூடி போட்டு நல்லா பவுடரா பண்ணிடலாம். இப்ப நல்லா சுத்தி எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு பொடிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொடிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்புறமா நம்ம வதக்கி வச்சதையும் இதோட சேர்த்து தான் அரைக்கணும். இப்ப இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இதை அரைச்சிடலாம். இப்ப தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சிருக்கோம், அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்ப இதவே சேர்த்திடலாம். இதையும் இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். மூடி போட்டு அரைச்சிடலாம். இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. நல்லா நைஸாவே அரைச்சிருக்கேன். இப்ப ரசத்தை வந்து நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெடிச்சதுக்கு அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்ப புளி தண்ணியை மட்டும் ஊத்திருக்கேன். ஊத்திட்டு இது நல்லா பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 2 கொதி விட்டுக்கலாம். மூடி வைக்கிறேன். இப்ப புளி நல்லா 2 கொதி வந்துருச்சு. ஓபன் பண்ணிடலாம். நம்ம அரைச்சு வச்சது ரச செலவு பாருங்க ரெடியா இருக்கு. இதை வந்து நம்ம ஊத்திடலாம். நான் வந்து மிக்சி ஜாரெல்லாம் கழுவிட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல தக்காளியில கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன், பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இந்த தலையில இருக்கிற கொஞ்சம் பச்சை வாசனையெல்லாம் போகணும். அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி லிக்விடா இருந்தது அப்படின்னா நம்ம குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். குழம்புல நம்ம சாப்பாட்டுலயும் இதை பிசைஞ்சு சாப்பிடலாம். சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை எப்படியாவது நம்ம சாப்பிட தான் பார்க்கணும். அதனால வந்து சாப்பாட்டுல பிடிச்சது அப்படின்னா சாப்பாட்டுக்கும் ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா அது சரியா இருக்கும். இதை விட தண்ணியா இருந்தாதான் உங்களால குடிக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்ப நான் இந்த அளவுக்கு வச்சிருக்கேன். நல்லா 2 கொதி வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்ப சரியா இருக்கும். இப்ப மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். நம்மளுக்கு சளிக்கான ரசம் ரெடி ஆயிடும். இப்ப ரசம் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா சரியா இருக்கும். பாருங்க, நான் வச்சது குடிக்கிற பதத்துல தான் இருக்கு. நீங்க இதை விட திக்கா வேணும்னா கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கணும். நான் இது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்ப ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை மட்டும் தூவணும்னா நம்ம ரசம் ரெடி. இப்ப மல்லித்தலை கடைசியா கொஞ்சமா தூவிடலாம். தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் வைக்கும்போது நிறைய மூலிகையை வந்து சேர்த்துவாங்க எங்கள் அம்மாலாம். அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஒரே டைம்லேயே சரியாயிடும். இப்போ அந்த மூலிகையெல்லாம் கிடைக்காதனால நம்ம தூதுவளை வந்து மார்க்கெட்லேயே ஈஸியாக கிடைக்கிறதுனால இதை வச்சு உங்களுக்கு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது மாதிரி நீங்கள் ரசம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை குடிங்க. சூடாக வந்து காலையில் ஒரு தடவை வைக்கும்போது குடிச்சிருங்க. அதே மாதிரி ஈவினிங்கில் ஒரு தடவை சூடு பண்ணி குடிச்சுக்குங்க. இது மாதிரி நம்ம சளி இருக்கும்போது ஒரு 3 தடவை குடித்தோம் அப்படின்னா நம்ம சளி வந்து சரியாயிடும். பெரியவங்களை இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம்.
நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியிலே சளிக்கான ரெமடி இருக்கும்போது நம்ம இனிமேல் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே வேண்டியதில்லை. இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சளி பிடிச்சா ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி ரசம் பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக சளி சரியாயிடும். நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்முமாஸ் கிச்சன் பாருங்கள், ஆரோக்கியமாக சமையல் செய்யுங்க.